வெல்கம் ஆல் டு த லைவ் மீட்டிங். மதன்ஸ் S24 சொல்லுங்க, என்ன டவுட்னு? சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். புரியுதுங்களா சார்? இப்போ ரெண்டாவது கிடைக்குமா சார் பாப்பாக்கு சீட்டு? கிடைக்கும் கிடைக்கும் சார். அதான தெரியுதுல சார், தெரியுது சார், 422 தெரியுது சார். சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இப்போ ரெண்டாவது சாய்ஸ் ஃபில் பண்றப்போ எப்படி சார் இதே மாதிரியே பண்ணிடலாமா சார், பண்ண மாதிரி? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி தான் செகண்ட் ரவுண்ட்லயும் சாய்ஸ் ஃபில் ஃப்ரெஷ்ஷா பண்ணணுங்க. சரிங்க சார், சரிங்க சார், ஓகே. இதே அப்படியே போட்டலாமா சார், மாத்தி போடணுமா சார் ஏதாவது? இல்ல, இதே நீங்க காலேஜ் போட்டுக்கலாம், இதே நீங்க போட்டுக்கலாம். போட்டதே போட்டலாமா சார்? ஆமாங்க. சரி சார், சரி சார். ரெண்டாவது ரவுண்டு வாய்ப்பு இருக்குதுங்களா சார்? ரெண்டாவது ரவுண்டு, மூணாவது ரவுண்டு சான்சஸ் இருக்குங்க சார், கண்டிப்பா சான்சஸ் இருக்குங்க சார். ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியுமா சார் இல்லைன்னா? அதாங்க சார், நாளைக்கு நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததும் நமக்கு 100% எப்படிங்கிற அந்த செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருமா, தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா, என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும் சார். சரி சார், சரி சார். நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு நாளைக்கு வேணா நான் ஃபோன் பண்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். எஸ் சார், எஸ். சரி சார், சரி சார். தேங்க்யூ சார். ரேங்க் வந்து ஹரிஷ் ராஜ் லைன்ல இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேம். சார் 1462ங்க சார், எம்பிசிங்க சார். ஓகேங்க மேடம். சார் எஸ்ஆர்எம் சான்ஸ் இருக்காங்க சார்? திருச்சி எஸ்ஆர்எம் மேடம்? ஆமாங்க சார். ஒரே நிமிஷங்க. திருச்சி எஸ்ஆர்எம் வந்து போன வருஷம் 1330வது ரேங்க் வரைக்கும் தேர்ட் ரவுண்டுக்குள்ள சீட் கிடைச்சிருக்குங்க. அப்படிங்களாங்க சார். இப்ப நமக்கு சான்ஸ் இருக்குமாங்க சார்? நீங்க என்ன ரேங்க் சொன்னீங்க மேடம்? 1462ங்க சார், எம்பிசி. கொஞ்சம் சான்ஸ் கம்மி தாங்க. 1330வது எம்பிசி ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் சான்ஸ் கம்மி தாங்க சார். தேர்ட் ரவுண்ட்ல பார்க்கலாமாங்க சார்? இது தேர்ட் ரவுண்டுக்கு தான் நான் சொல்றதுங்க, போன வருஷம். இதுதான் நிலவரங்க. பட் நீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு போடுங்க, கிடைச்சா போய்க்கலாம், இல்லைன்னா என்ன காலேஜ் கிடைச்சதோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். இப்ப எஸ்ஆர்எம் அப்படி இல்லைன்னாக்கா நமக்கு வேற எதுங்க சார் கிடைக்கும்? வேற கிடைக்குமே, மற்றதெல்லாம் கிடைக்குங்க. மற்ற காலேஜஸ் எல்லாம் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் தவிர, திருச்சி எஸ்ஆர்எம் தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வேலம்மாள் கற்பகம் சான்ஸ் இருக்காங்க சார்? இருக்குங்க மேடம், கிடைக்கும் மேடம், கிடைக்கும். சரிங்க சார். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ. எந்த ரவுண்ட்ல கிடைக்குங்க சார் வேலம்மாள்? செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைச்சிருங்க. சரிங்க சார். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க். ஓகேங்க மேடம், வெல்கம் மேடம். ரமணி மேம், டவுட் இருந்தா கேளுங்க. ரமணி மேம், கவுன்சிலிங்ல டவுட் இருக்குங்களா? கவுன்சிலிங் டவுட்டு, கவுன்சிலிங் சம்பந்தமான டவுட் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார். சார் ஆடியபிளா இருக்குங்களா சார்? ரொம்ப நல்லா கேக்குதுங்க சார். கவுன்சிலிங் சம்பந்தமான டவுட் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இந்த ரேங்க்குக்கு அந்த ரேங்க்குங்கிறது சொல்லுங்க சார். இல்ல ஆல்ரெடி கேட்டேங்க சார், ஆல்ரெடி கேட்டேங்க சார். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கலர் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி எடுக்கணுமா சார், இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்லயே எவ்ரிதிங் ஓகேங்களா சார்? பிளாக் அண்ட் ஒயிட்டே அக்செப்டபிள் சார், பிளாக் அண்ட் ஒயிட் அக்செப்டபிள். நீங்க ஒரிஜினல் எடுத்துட்டு தான் போவீங்க, அதனால அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் 100% அக்செப்டபிள் சார். கலர் வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. சரிங்க சார், ஓகேங்க சார். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். இப்போ இந்த நம்ம பேங்கிங்ல வந்து நம்ம அந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்றோம் சார். ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த டிஎன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு நான் பண்ணும்போது சார், ஹெச்டிஎஃப்சியோட இது பண்ணும்போது எனக்கு பேமெண்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு, பட் நாட் புட் த்ரூ. எதுக்குங்க சார்? இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது சொல்றீங்களா, இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன்? ஆமா ஆமா. ரெஜிஸ்ட்ரேஷன் 30,000 பண்ணுவோம் இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. அப்பவே அந்த ஹெச்டிஎஃப்சி கேட்வேல போகும்போது என்னோட அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு, பட் எனக்கு புட் த்ரூ ஆகல. எகைன் நான் வந்து யூனியன் பேங்க் கேட்வேங்ல பண்ணினேன் சார். சார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சமயத்தில் ஏதாவது இஷ்யூ ஆனிச்சுன்னா என்ன சார் பண்றது? சார் மோஸ்ட்லி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அந்த 30,000 உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சாங்க சார் ஹெச்டிஎஃப்சில போனது? 3 days கழிச்சு வந்தது சார். மோஸ்ட்லி அப்படி ஆகாதுங்க சார். ஏன்னா ஆர்எஸ்டிஜியா, ஆர்டிஎஸ்ஜி, அந்த ஆர்டிஜிஎஸ்ஓ அந்த மெத்தட்ல பண்றதுல மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகாது. அதனாலதான் அந்த மெத்தட் கொடுத்துருக்கான். அதனால உங்களுக்கு யூபிஐ அந்த மாதிரி பண்ணும்போது கூட ஃபெயிலியர் ஆக நெட் பேங்கிங்ல தான் பண்ணேன் சார். நெட் பேங்கிங்ல தான் பண்ணேன் சார். எஸ் சார்.
பட் அது ஆர்டிஜிஎஸ்ஸா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆர்டிஜிஎஸ்ல தான் ஆயிடுச்சு இப்ப சார். பண்ண போறீங்க சார். இப்ப பண்ண போறது வந்து ஹையர் அமௌண்ட். 30,000ங்கிறது ஒரு ஆ நாளைக்கு நம்ம ஒரு நார்மல் அக்கௌண்ட்டுக்கே ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு சரிங்க நெட் சார். பேங்கிங்ல. சரிங்க அந்த சார். லட்சக்கணக்கான ரூபாய் 4,50,000 லட்சம் அந்த மாதிரிலாம் வரும்போது ஆர்டிஜிஎஸ்ல பண்ணும்போது அது வந்து நெட் பேங்கிங் கிடையாது. அது வந்து ஆர்டிஜிஎஸ்ங்கிறது ஸ்பெஷலா பண்றது. அது பக்காவா உங்களுக்கு சரிங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கு நடக்கும். அண்ட் ஆகும். ஒருவேளை அப்படி சரிங்க சார். ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நீங்க சொல்ற மாரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து திருப்பியும் பே பண்ணி அந்த 3 நாள்ல உங்களுக்கு ரீஃபண்ட் வர அந்த மெத்தட் தான் ஆமா. இருக்கும். ஏன்னா பட் ஆமா சார். மோஸ்ட்லி அப்படி நடந்ததில்ல 30,000ங்கிறது சார். அப்படிங்களா சார்? இதுவரைக்கும் அந்த சரிங்க மாரி சார். சரிங்க நடந்தது சார். இல்லைங்க சார். இதுவரைக்கும் எந்த சரிங்க பேரண்ட்டுமே சார். இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த 30,000 2 தடவ பே பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. சில சமயம் உங்களுக்காவது 3 நாள்ல ரீஃபண்ட் வந்துருச்சுங்க. சில பேரண்ட்ஸுக்கெல்லாம் டூப்ளிகேட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் நோட் பண்ணி வச்சுக்குவான் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன். 30,000 ஓகேங்க சார். ஆக்சுவல் ரீஃபண்ட் வரும் இல்லைங்களா? அப்பதான் 60,000 ஆமா, ஆமா. டபுள் பேமெண்ட் ரீஃபண்ட்னே வந்திருக்குதுங்க அந்த மாரி. ஸோ உங்களுக்கு 3 சரி, சரி, டேஸ்ல சரி. வந்துருச்சு. பேங்க் சைட்ல ப்ராப்ளம் ஓ! இருந்ததுனால 3 டேஸ்ல வந்துருச்சு. ஒருவேளை தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் போயிருக்கும். ஆனா, அது ரிஃப்ளெக்ட் ஆகறதுக்குள்ள டபுள் பேமெண்ட் பண்ணிடுவாங்க பேரண்ட்ஸ். ஸோ 2 தடவ அவனுக்கே சரிங்க சார். கிரெடிட் சரிங்க சார். ஆயிடும். அப்படி கிரெடிட் ஆகும்போது, சரிங்க அதையும் அவன் 2 தடவ கிரெடிட் ஆனத சேர்த்தே ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சரி. நீங்க சொல்ற அந்த டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட்ல ஃபெயிலியர் ஆன மாரி இதுவரைக்கும் யாருக்குமே நடந்தது இல்லங்க. அதனால அத நம்ம ஒரி சரிங்க பண்ண சார். தேவையில்ல. ஏன்னா, சரி. அப்ளிகேஷன் போடுறது செவரல் தௌசண்ட் பேரு. அது போல ஆமா சார். ஆமா சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது செவரல் தௌசண்ட் பேரு. ஆனா, அலாட்மெண்ட் வர்றது கம்மியான பேருக்கு தான். அப்ளிகேஷன் போட்ட ஓ! எல்லாருக்குமே அலாட் வராது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே அலாட்மெண்ட் வராது. அப்போ எவ்ளோ கம்மியா வராங்க? அப்ப சர்வர்ல எரர் வர வாய்ப்பே இல்லைங்க சார். சரிங்க சார். சார் ஆக்சுவலா வந்து தம்பி வந்து ரிப்பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து 30,000 சார். அது வந்து 4.5 லேக்குன்னு போகும்போது கொஞ்சம் அதான் டவுட்காக கேட்டேன் சார். ஆமாங்க சார். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது. பயப்பட தேவையில்ல நம்ம. சரிங்க சார். சரிங்க சார். எஸ் சார் சார். இந்த அதே போல போட்டோஸ் வந்து வித் டேட் நம்ம பண்ணோம் இல்லைங்களா சார்? ஆமாங்க அதே சார். மாதிரி அட்மிட் கார்டுல கொண்டுட்டு போகணும் இல்லைங்களா சார்? ஆமா. நம்ம அட்மிட் கார்டு நீங்க ஃபில் காலேஜஸ் பண்ணி போகும்போது. எடுத்துட்டு போணும். அட்மிட் கார்டு ஆஸ் யூசுவல் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போங்க. 12 ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அது வேணா நீங்க அந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாம எடுத்துட்டு போலாம். டேட் ஆஃப் பர்த் இல்ல, எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்த டேட். ஃபோட்டோ எடுத்த டேட் போட்டோ இல்லாம எடுத்துட்டு போலாம். டேட் இல்லாத கொண்டு நேம் போகணும். அண்ட் ஓகே டேட் இல்லாம ஓகே எடுத்துட்டு சார். போலாம். ஓகேங்க சார். சரி, எஸ். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நீங்க அப்படியே லைவ்ல பார்க்க நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சார். ஷூர் வெரி சார். தேங்க்யூ ஷூர் வெரி மச் சார். சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ தேங்க் யூ சார். எஸ் சார். எஸ். முருகன் சார் லைன்ல தேங்க்யூ இருக்கீங்களா? சார். எஸ் சார். வெல்கம் சார். முருகன் சார் லைன்ல குட் ஈவினிங் இருக்கீங்களா? சார். முருகன் பேசுறேன் சார். ஹலோ வெரி கேக்குதா? குட் ஈவினிங் சார். கேக்குதுங்க சார். எஸ் சார். டுமாரோ ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்றாங்க சார். அது ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்றாங்க இல்லையா சார்? எஸ் சார். எஸ் சார். கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன் பண்றது. சப்போஸ் மை மார்க் இஸ் கேண்டிடேட் வாஸ் காட் லோவர் தென் மை மார்க் ஹஸ் காட் அ சீட்னா கண்டெஸ்ட் பண்ணலாம்னு நீங்க நேத்து ஒரு பேரண்ட் கேட்டப்போ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஹவு டு ஐடென்டிஃபை சார்? இது ஆல் இந்தியால வர்றப்போ நீட் ஸ்கோர் இது வந்து காலேஜ் அலாட்டட் அப்படிதானே சார் வருது? ஹவு டு ஐடென்டிஃபை இந்த கேண்டிடேட் இஸ் இன்ஃபீரியர் கேண்டிடேட் ஹஸ் காட் அபவ் சீட் கிடைக்கிறது எப்படி சார்? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அது? தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் விடும்போது வித் ரேங்க் அண்ட் மார்க்கோட தான் ரிசல்ட் விடுவாங்க சார். ஜெனரல் ரேங்க் அண்ட் மார்க். கம்யூனிட்டி ரேங்க் வராது. ஆனா அந்த ரேங்க் Okay. அந்த அலாட்மெண்ட்ல ஃபுல் லிஸ்ட்ல மார்க்கும் இருக்கும், ஜெனரல் ரேங்க்கும் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். மார்க் கண்டுபிடிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஓகே, கண்டுபிடிக்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஓகே சார். ஈஸியா தான் இருக்கும் சார். ஈஸியா தான் இருக்கும். டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ரிசல்ட்ல போத் மார்க் ஆஸ் வெல் அஸ் ஜெனரல் ரேங்க் ரெண்டுமே ரிசல்ட்ல அந்த கேண்டிடேட்டுக்கு நேரா அலாட்டட் காலேஜ், ஜெனரல் ரேங்க், மார்க் இந்த மூணுமே இருக்கும் சார். அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்துச்சுன்னா அது வந்து இதுல விண்டோ இருக்குமா சார்? இதுல எப்படி ஹவு டு விண்டோ மாதிரி இருக்காது சார். அவங்களுக்கு மெயில் அனுப்புற மாதிரி அவங்க ஒரு மெயில் ஐடி அந்த இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். ஹோப்ஃபுல்லி ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது. தேங்க்யூ சார். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லைங்க சார். டிஸ்கிரிபன்சி எதுவும் வந்தது இல்ல. சில பேருக்கு எப்படி டிஸ்கிரிபன்சி வரும் அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு வந்து சீட் அலாட் ஆகல. அவங்க வந்து என்ன ரீசன்னு கேட்டப்போ பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கல. ஆக்சுவலி அவங்க பேரண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் இல்ல. ஆனா அவங்க மார்க்குக்கு அவங்களுக்கு பின்னாடி இருந்த ரேங்க்கு ஸ்டான்லி கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க போய் கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் போட்டாங்க அப்படின்னா, என்னோட பேரண்ட் பிலாங் டு சம் அதர் ஸ்டேட். ஆனா
நான் பிறந்ததே தமிழ்நாட்டில் தான். அவங்க வந்து மைக்ரேட் ஆகி இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க. அவங்க கிட்ட அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அதனால எனக்கு இங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு ஈக்குவலா வாங்கிட்டாங்க. பட் 2 பேருதும் ஒரே கம்யூனிட்டியில வந்து மேட்ச் ஆகுமா? ஆகாது. அவரது வந்து அதர் ஸ்டேட்டுங்கும் போது 2ம் மேட்ச் ஆகாது. ஸோ தட் ஐ குட் நாட் ப்ரொடியூஸ் மை பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட். எனக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்து அவங்க ஸ்டான்லியில ஜாயின் பண்ணாங்க சார். அந்த மாதிரி டிஸ்கிரிபன்சி வந்திருக்கே ஒழிய ஆக்சுவலி அவங்க எலிஜிபிளா இருந்து சீட்டு கிடைக்காம போனது அந்த மாதிரிலாம் யாருக்கும் வந்ததில்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லதுதான். நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறத செக் பண்ணாலே போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம் சார். எஸ் சார். மாரிமுத்து லைன்ல இருக்கீங்களா சார்? மாரிமுத்து சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ் சார். சார் காலேஜுக்கு போறப்ப வந்து எஸ் சார். நம்ம வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணுமா சார்? ஆமா சார், கேட்குறாங்க சார். போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டடி சர்டிஃபிகேட் தான் சொல்லுவாங்க. 6th to 12th படிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும் சார். சார் அது 2023 வாங்கினது சார், ஸ்கூல் முடிச்ச உடனே. அது அக்செப்டபிள் சார். அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா 2023 வாங்கியிருந்தாலும் இப்ப வாங்கினாலும் எப்ப வாங்கினாலும் நமக்கு 6th to 12th படிச்ச வருஷம் மாறாது இல்லைங்களா? அதனால அப்ப வாங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க சார், ஓகே சார். சார் அப்படியே பர்த் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கீங்க சார். ஆமா சார், பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேக்குறாங்க. ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்டே பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃபா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்க 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் இருக்கும். சரி. அது ஏற்கனவே 2006 வந்து மேனுவலா கொடுத்துருந்தாங்க சார். மேனுவலா கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார். அதுதான் வந்து ஜெராக்ஸா இருக்கு, அது ஒரிஜினல் வேற இடத்துல கொடுத்து கொடுத்துட்டோம். ஒரிஜினல் அதை எடுத்துட்டு போலாங்களா இல்ல 10th மார்க் ஷீட்டே போதுங்களா? 10th மார்க் ஷீட் போதும் சார். ஆனா ஒரிஜினல் நீங்க என்னாச்சுங்க சார், மிஸ் ஆயிடுச்சா? ஆமாங்க சார், மேனுவலா கொடுத்துருந்தாங்க, அது மிஸ் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் ஆன்லைன்ல எடுக்க முடியுமா சார்? அது அவங்க கிட்ட டூப்ளிகேட் இருக்கும் சார். டூப்ளிகேட்னா பொய்யானது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதோட அனதர் காப்பி யாரு உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க ஒரு காப்பி ஆஃபீஸ் காப்பி வச்சிருப்பாங்க. ஓசி ஆஃபீஸ் காப்பி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரிஜினல் கொடுப்பாங்க சார். இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைன்லயே நீங்க அதை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு. சரிங்க சார், சரிங்க சார். ஆனா அவங்க போயிட்டு அந்த ஒரு நகராட்சிக்கு போகணுங்க. ஆமா, போயிட்டு தான் கண்டிப்பா அது நேர்ல. பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க ஒரிஜினல் கையில இல்லாத பட்சத்துல நேர்ல தான் போகணும் சார். சரிங்க சார், சரிங்க சார். நாளைக்கு கலெக்ட் பண்ணி கூட வச்சிடலாம் சார். எஸ் சார், எஸ் சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வெல்கம் சார், வெல்கம் சார். சாம்சங் கேலக்ஸிங்கிற நேம்ல இருக்க சார். சாம்சங் கேலக்ஸி. எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேம். சார் டாக்குமெண்ட்ஸ்ல எனக்கு கொஞ்சம் queries இருக்கு. வெரிஃபை சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க. சோ அந்த கொஸ்டின் அந்த கிராஸ் போகிறதுக்காக நீங்க ஒரு வழி சொன்னீங்க. அந்த மாதிரி பண்ணியும் அந்த கொஸ்டின் மார்க் போகலைன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சர்டிபிகேட்? இல்ல we have to 100% eliminate that question mark? இல்ல, எலிமினேட்லாம் பண்ணக்கூடாது மேடம். we should not edit it first of all. எலிமினேட் பண்றது, எடிட் பண்றது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நான் சொன்ன மெத்தட் கூட வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் வராது. ஜஸ்ட் அந்த இதுல போயிட்டு அந்த வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணி வரும்போது நமக்கு டவுன்லோட் பண்ணல அந்த கிரீன் டிக்கோட வரும், அவ்வளவுதான். இது அவங்களே பண்ணிப்பாங்க. அந்த அத்தாரிட்டியே நீங்க அந்த கொஸ்டின் மார்க்கோடயோ இல்ல இன்டு வாட் எவர் அது நீங்க இருக்கோ அதை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க சர்டிபிகேட் நம்பரை போட்டு அந்த கிரீன் டிக் வருதான்னு அவங்களே செக். அதுதான் அவங்க ஈவன் என்னதுல கிரீன் டிக் இருந்தா கூட அதை அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க போட்டு செக் பண்றதுல கிரீன் டிக்கோட வருதான்னு. சோ அது அவங்க இப்ப நம்ம உங்களுக்கு நான் ஒரு மெத்தட்ல பண்ண சொன்னேன் இல்லைங்களா, தி சேம் திங் அவங்க பண்ணி பாப்பாங்க. பார்த்து இதுல டிக் வருதா செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அதான் நோடல் ஆபீசரோட வேலை. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் வந்துட்டு அனெக்சர் 9, அனெக்சர் 10, அதாவது வந்து ஒண்ணு வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் மெடிக்கல் சர்டிபிகேட்னு கொடுத்திருக்காங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு அனெக்சர் 10 வந்துட்டு ராகிங் விஷயத்துக்காக கொடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டும் நம்ம இப்பவே சைன் போட்டு எடுத்துன்னு போகணுமா சார்? மேடம் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க காலேஜ்லயே அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இல்ல நீங்க அட்மினிஸ்டர் பண்ணினாதான் நீங்க சைன் போட்டு எடுத்துட்டு போக முடியும்.
அது வேக்சின், அது ஹெப்பாடைட்டிஸ் அது வந்து கம்பல்சரி ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டடியிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அது. அண்ட் தென் நீங்க சொல்ற அந்த ரேகிங்க்கு அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து நீங்க அது ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. அது எந்த ஃபார்ம்ல கொடுக்கணும்னு காலேஜுக்கு காலேஜ் டிஃபர்ஸ். ஸோ அவங்களே கூட அந்த இதை ஃபில் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி, இப்ப ஸ்டான்லி எம்எம்சி ஒரு பெரிய வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க எக்கச்சக்கமான சைன் போடுற. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நீங்க நேர்ல போய் கொடுத்துக்கலாம். மை ஃபைனல் கொஸ்டின் சார். சார், செக்யூரிட்டி சைன் போடுறதுக்காக நம்ம கூட ரிலேட்டிவ்ஸ் யாராவது கூட்டின்னு போகணுமா? இல்ல ஏன்னா ரெண்டு பேர் வேணும் அப்படி சைன் போடணும்னு கேள்விப்பட்டேன். ஆமா, சோ அது எப்படி சார்? அப்படி அங்க இருக்க பேரண்ட்ஸ்குள்ள மாத்தி மாத்தி சைன் போட்டுக்கிறது தான் யூஸ்வலா வழக்கமா தமிழ்நாட்டுல நடக்குதுங்க. நீங்க அட்மிஷன் அப்ப போகும்போது நீங்க தனியா போக மாட்டீங்க. நிறைய பேரண்ட்ஸ், லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அங்க அட்மிஷனுக்காக அந்த அன்னைக்கு 50-60 பேராவது வருவாங்க, அட்லீஸ்ட் 10-15 பேராவது வருவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி சைன் போட்டுக்கிறது தான் இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தட் இஸ் அக்செப்டபிள். ஸோ அது வந்து உங்களுக்கு மோர் ரெலவெண்டாவும் இருக்கும். அதனால அது இஷ்யூ, அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காதுங்க. எஸ் மேம், ஏன்னா நீங்க சைன் போடுறவங்க தான் உங்களுக்கு சைன் போட போறாங்க. சோ இட் இஸ் கிவ் அண்ட் டேக், மியூச்சுவல் ஹெல்ப் தான். அதனால நீங்க சைன், உங்ககிட்ட சைன் வாங்குறேன் நானு, உங்களுக்கு நான் சைன் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்ல. அது போலதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குங்க அந்த அஷ்யூரிட்டி சைன் அப்படிங்கிறது. சோ அதனால உங்களுக்கு ஒன்றும் அது ப்ராப்ளமா இருக்காது. தேங்க்யூ சோ மச் சார். சார், ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட்டுக்காக நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணேன், அவங்களும் ரொம்ப தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க உங்ககிட்ட. Thanks a lot, ma'am. It means a lot. Thank you so much, sir. Yes, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Yes, ma'am. Thanks. Yes, thank you. ஆயிஷா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்கப்பா. சார், என் ஜெனரல் ரேங்க் 16,750, மேனேஜ்மெண்ட் ரேங்க் 9,200. எந்த காலேஜ் சார் பாசிபிள்? எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நேத்து நீங்க இந்த क्वेश्चन கேட்கும்போது வீடியோ டைமிங் முடிஞ்சு கட் அவுட் ஆயிடுச்சு. ஆமா சார், ஆமா நேத்து கட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். அது டைம் அவுட் ஆயிடுச்சு, அந்த லைவே டைம் அவுட் ஆயிடுச்சு ஜூம்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே சார், பரவாயில்லை. ஓகே. உங்க ஜெனரல் ரேங்க் வந்து 16,000. கம்யூனிட்டி ரேங்கா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் சொல்றீங்களா? இன்னொரு ரேங்க் 9,000 சொன்னீங்களே, அது மேனேஜ்மெண்ட் ரேங்க் சார், 9,200. ஓகே. என்ன கம்யூனிட்டில வரீங்கப்பா? பிசிஎம் சார். பிசிஎம்னா உங்களுக்கு பிசிஎம் ரேங்க் என்ன வருது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு? நான் கவர்மெண்ட் கோட்டா எனக்கு வேணாம் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால 9,000 ரேங்க்ல இருக்கீங்க இல்லையா? தேர்ட் ரவுண்ட்ல தான்ப்பா சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால நிறைய பேர் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைச்சது, நான் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சீட் எடுப்பாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவல் ஜாயினிங் வந்து தேர்ட் ரவுண்ட்ல தான் தமிழ்நாடுக்கு தெரியும் நமக்கு. ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் முடிஞ்சு நடக்கிறது தான் ஆக்சுவல் ஜாயினிங் அந்த திங். அப்போ தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 100% ஏதோ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் சார், எந்த காலேஜ் நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அது நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றது தேர்ட் ரவுண்டுக்கு. ஓகேங்களா? எதெல்லாம் வரும்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, எது வராதுன்னு சொல்லிடுறேன். பிஎஸ்ஜி கிடைக்காது, பட் உங்களுக்கு ஸ்ரீ மூகாம்பிகா கிடைக்கும், கற்பக விநாயகா இந்த வருஷம் இல்ல நமக்கு, அதை விட்டுருவோம். தாகூர் கிடைக்கும், தனலட்சுமி சிறுவாச்சூர்ல இருக்கிறது காலேஜா தான் இருக்கு, நம்ம தமிழ்நாடுல தான் இருக்கு. அது தேர்ட் ரவுண்ட்ல தெலுங்கு மைனாரிட்டி எல்லாம் ஃபில் ஆகி மீதி இருக்கிற சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். அதன் பிறகு வேலம்மாள் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வரைக்கும் சொன்னதுல பிஎஸ்ஜி வேலம்மாள் கிடைக்காது. அன்னபூர்ணா கிடைக்கும், 27,000 ரேங்குக்கே அன்னபூர்ணாலாம் போன வருஷம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ முத்துக்குமரன் இல்ல, சாரி, தெலுங்கு மைனாரிட்டியை மிக்ஸ்அப் பண்ணிட்டேன். அருணை போன வருஷம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா 12,958 ரேங்குக்கே தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்கு அருணைல. அதே போல கேஎம்சிஹெச் கிடைக்காது. சுவாமி விவேகானந்தா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல 9,748 ரேங்க் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்கு. தென் இந்திரா 15,785 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பனிமலர் கிடைக்க வாய்ப்பு இல்லை.
சென்ட் பீட்டர்ஸ் இப்போ இல்ல, பட் போன வருஷம் 15,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு, இப்ப இல்ல. நந்தா கிடைக்கும் 15,000 ரேங்க் வரைக்குமே, 15,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிஎஸ்பி 16,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அன்னை இப்ப ராஜலட்சுமின்னு சொல்றோம் 17,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஓகே சார், தேங்க்யூ. காலேஜஸ்க்கு மேலேயே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏஎம்சிஹெச், வேலம்மாள், தாகூர் இதெல்லாம் தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்பா. சார் நீங்க தாகூர் இப்போ நீங்க தாகூர் மென்ஷன் பண்ணிருந்தீங்க சார், ஒரே கிடைக்கும்னு. நிமிஷம், நான் ரேங்க் மட்டும் செக் பண்ணேன். நான் சாரி, மேபி அவசரமா சொன்னதுல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தாகூர் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். சென்னை இருக்கும். தாகூர் 9,148 ரேங்க் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் கிடைச்சது. கரெக்ட் தான். எஸ் பா, எஸ் பா. ஓகே சார். சோ தாகூர் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இருக்கு தேர்ட் ஓகே ரவுண்ட்ல. ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம் பா, ஆல் தி பெஸ்ட், காட் bless you. தேங்க்யூ சார், தேங்க்யூ எஸ் சார். பா, எஸ் பா. சுகுமாரி லைன்ல Sir. இருக்கீங்களா மேடம்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சார் இதுல சொல்லுங்கப்பா. ரவுண்ட் 2 எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? டென்டேட்டிவ் டேட் ஏதாவது சொல்ல முடியுமா? ரவுண்ட் 2க்கு இன்னும் கவுன்சிலிங் கமிட்டியே டேட் சொல்லல. இப்போ நம்ம ஜாயினிங் டேட் செப்டம்பர் 5னா செப்டம்பர் 6 வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்டு கேண்டிடேட்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சு ரிசல்ட் ஆல் இண்டியா கோட்டா ஆரம்பிக்கும் இல்லையா, ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட் வரத்துக்கு 1 or 2 days முன்னாடி நமக்கு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஆல் இண்டியாவுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கோம். ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயினிங் டேட்டு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ முடியுதுன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஓகே சார், டன். தேங்க்யூ. அந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வரும். தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஆல் இண்டியாவுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும். நமக்கு ரிசல்ட் 27ஆம் தேதி வருது இல்லைங்களா, இதே போல வரும்பா. இது அப்படியே ஓகே சார், parallel-ஆ. ஓகே ஓகே. parallel-ஆ, பட் இன்னும் செகண்ட் ரவுண்டுக்கு ஆப்ட் ஆன parallel-ஆ இல்ல, ஆல்டர்னேட்டா. ஓகே சார், டன். உங்களுக்கு வந்து டெசிஷன் எடுக்கவும் டைம் இருக்கும், இங்க சேரலாமா அங்க சேரலாமான்னு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா செகண்ட் ரவுண்டுக்கே இன்னும் ஃபைனலைஸ்ட் அந்த டேட் ரிலீஸ் பண்ணல செகண்ட் ரவுண்டுக்கு. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சுகுமாரி மேம் லைன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேம். சார் தம்பி ஜெனரல் ரேங்க் வந்து 6151 சார். ஓகே மேம். கம்யூனிட்டி ரேங்க் 3308 சார், பிசி சார். ஓகே மேம். எந்த மாதிரி காலேஜஸ் சார் கிடைக்கும்? வேலம்மாள் கிடைக்க சான்சஸ் இருக்கா சார்? என்ன மேம்? 3308 சார். எஸ் மேம், எஸ் மேம். என்ன மேம்? 3308 வேலம்மாள் கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? வேலம்மாள், டாகூர், ஆதிபராசக்தி தேர்ட் ரவுண்ட் வரை வெயிட் பண்ணா கிடைக்குமா சார்? மேம் நீங்க சொல்ற காலேஜஸ் எல்லாத்துக்கும் என்ன ரேங்க் முடிஞ்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போன வருஷம் வேலம்மாள் போன வருஷம் 3805வது பிசி ரேங்க் வரைக்கும் முடிச்சிருக்கு மேடம், 3805. தாகூர் வந்து 2253ஓட முடிஞ்சிருக்கு. அது சென்னை ஏரியாங்கிறதுனால. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கேட்டீங்கல்ல மேடம்? ஆமா சார். அது வந்து 3989வது ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க சொன்னதுல மேல்மருவத்தூர் தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிரும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ். சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். சார் கம்யூனிட்டி வந்து எனக்கு பழைய கம்யூனிட்டி தான் சார் இருக்கு, கம்யூனிட்டி சர்டிபிகேட். இப்போ நான் நியூவா வாங்கணுமா சார்? தேவையில்ல மேடம், பர்மனன்ட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கார்டு மாதிரி இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மேடம். எனக்கு வேலையே கார்டை வச்சு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா மேடம்? உங்க குழந்தைக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கவலையே பட வேண்டாம் மேடம், பர்மனன்ட் கார்டு அக்செப்டபிள் தான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே மேம். மகேந்திரன். எஸ் மேம், எஸ் மேம். மகேந்திரன் சார் லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருக்கேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்களுக்கு ரொம்ப மீட் பண்ணணும்னு பார்த்துருக்கேன், ஒவ்வொரு வாட்டியா டைம் ஆயிடுது. இப்ப கரெக்டா கிடைச்சிருச்சு சார் டைம், இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஓகே சார். பையன் வந்து எஸ்சி. ஓகே சார். நம்மளுடைய தமிழ்நாடு ரேங்க் பாத்தீங்கன்னா 11,346. ஓகே சார். கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 1072. என்ன கம்யூனிட்டிங்க சார்? எஸ்சி. ஓகே ஓகே. 1072. 1072. ஓகேங்க சார், ஓகேங்க சார். டவுட் என்னங்க சார்? என்ன காலேஜ் கிடைக்கும்னு கேக்குறீங்க இல்லைங்களா? ஆமா சார், ஆமா சார். ஸ்ரீ மூகாம்பிகா கவர்மெண்ட்ல செல்ஃப் ஃபினான்ஸ் தான் சார் கிடைக்கும். ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி, அதுக்கப்புறம்
கற்பக விநாயகா 1298க்கு போன வருஷம் கிடைச்சது. பட் இப்ப கற்பக விநாயகாவே இல்லை நமக்கு. அப்புறம் ஒரே நிமிஷம் சார். மாதா, ஸ்ரீ முத்துக்குமரன், அன்னபூர்ணா சேலம், அதுக்கப்புறம் இந்திரா சென்னை, அதுக்கப்புறம் அருணை திருவண்ணாமலை, சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு, சென்ட் பீட்டர்ஸ் இப்ப இல்ல விட்டுறலாம், நந்தா ஈரோட்ல இருக்கு, பிஎஸ்பி, ராஜலக்ஷ்மி, இதெல்லாம் கிடைக்கும் சார் தேர்ட் ரவுண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிரும். தேர்ட் ரவுண்டுக்குள்ள இதுல உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதுல ரீஅலாட்மெண்ட் வாங்கி போகலாம். தாகூர் அண்ட் ஆதிபராசக்தி கிடைக்கிறது வாய்ப்பு. அது க்ளோசிங் ரேங்க் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க சார். தாகூர் தாகூர் வந்து 1171 ஏசி கம்யூனிட்டி ரேங்கோட முடிஞ்சிருக்குங்க சார். அப்புறம் என்ன காலேஜ் சார் கேட்டீங்க? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. அது 978வது ரேங்கோட முடிஞ்சிருக்குங்க சார் கம்யூனிட்டி ரேங்க் தேர்ட் ரவுண்டுக்கு. ஆனா இப்போ கற்பக விநாயகா வந்து எம்சிசியும் கொடுக்கல, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல அந்த நேம் லிஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல கற்பக விநாயகா எம்சிசில வராங்க போல இருக்கு சார். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பேரண்ட்ஸ்க்கு அதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டு டீம்டு யூனிவர்சிட்டியா வராங்க. 22 லட்சமா என்னமோ சொன்னாங்க சார் ஃபீஸ். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. தேங்க் யூ சார். சார் வாழ்த்துக்கள் சார். எஸ் சார், தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். எஸ் சார், தேங்க் யூ சார். மனோரஞ்சிதம் லைன்ல இருக்கீங்களா சார்? மேம் ஜே மனோரஞ்சிதம் லைன்ல இருக்கீங்களா சார்? கை தூக்கிருக்கிறேன். ஓகே. ஜோதி கண்ணன் சார் லைன்ல இருக்கீங்களா? ஜோதி கண்ணன் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்குது. சப்போஸ் அதை நான் அப்படியே விட்டுட்டு தேர்ட் ரவுண்ட் நான் அப்ளை பண்ண முடியுமா சார்? இல்ல அதுக்கு ஏதாவது நான் செகண்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பா ஃபீஸ் கட்டிட்டு அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு தான் தேர்ட் ரவுண்ட் அப்ளை பண்ண முடியுமா சார்? சார் நான் உங்க டவுட்டை நான் திருப்பி ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். உங்க டவுட்டை நான் கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணல, தேர்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க? இல்ல சார், செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைச்சிருது காலேஜ். அதுக்கப்புறம் நான் இப்ப தேர்ட் ரவுண்ட் போலான்னு இருக்கேன். அதை விட பெட்டர் காலேஜ் வேணும் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டுலயா ஆல் இந்தியாலயா சார்? தமிழ்நாட்டுல சார் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி டு தமிழ்நாடு. மற்ற எங்க எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட். தமிழ்நாட்டுக்கு மட்டும் மொதல் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. அப்படின்னா நீங்க கேட்ட டவுட்டுக்கு ஆன்சர் என்ன? மொதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணல, செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலனாலும் தேர்ட் ரவுண்ட்ல டைரக்டா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்லாம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல பிடிக்காத காலேஜ் கிடைக்குது அப்படின்னா பிடிக்காத காலேஜை நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணாமே விட்டுறலாமே. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் கிடைக்கலங்கறனால செகண்ட் ஃபுல்லா பண்ற மாதிரி ஆப்ஷன்ல இருந்தேனாக்கா சப்போஸ் அப்போ நீங்க சேஃப்டிக்கு ஜாயின் பண்ணி தானே சார் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க குறிப்பிட்ட காலேஜ் வேணுங்கிற காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்றீங்க, கிடைக்கல. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல எல்லாத்தையுமே சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறது கரெக்ட். பட் நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் ஏன் சார் சாய்ஸ் ஃபில் பண்றீங்க? அப்போ ஏதோ ஒரு காலேஜ்ல சேஃப்டிக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் தானே. அப்ப தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஃபைன் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை, தேர்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா தேர்ட் ரவுண்ட்ல வேகன்சியே வராம போயிட்டா சில காலேஜஸ்ல செகண்ட் நான் இப்ப மறுபடியும் சுவிட்ச் ஓவர் ஆகலாமா சார் தேர்ட்ல கிடைக்கலங்கிற பட்சத்துல? இல்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தா தான் நீங்க செகண்ட் ரவுண்ட் சீட்ல நீங்க இருப்பீங்க. இல்ல செகண்ட்ல போயிட்டு கிடைச்சதுன்னா நான் ஜாயின் பண்ணிடணும். ஆமா, சேஃபர் சைடுக்கு அதான் சார் நான் பேமெண்ட் பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு தேர்டுக்கு அப்ளை பண்ணலாம், அப்படிதானே சார்? ஆமா, அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து நீங்க அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல கேட்பாங்க ரீ அலாட்மெண்ட் போறீங்களான்னு, எஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட்ல நீங்க திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணி
ரீஅலாட்மெண்ட் கிடைச்சா போய்க்கலாம், இல்லைன்னா அந்த செகண்ட் ரவுண்ட் காலேஜ்லேயே கண்டினியூ பண்ணலாம். இதுல நீங்க தெளிவா இருக்கணும். செகண்ட் ரவுண்ட் சீட்ல நான் போய் காலேஜ்ல ஜாயின் பண்றேன், அந்த காலேஜ் தேர்ட் ரவுண்ட்ல எனக்கு எந்த காலேஜும் கிடைக்கலன்னா கண்டினியூ பண்ணுவேன் எம்பிபிஎஸ் அப்படின்னா மட்டும்தான் போய் ஜாயின் பண்ணணும். ஓகே சார். சப்போஸ் தேர்ட் கிடைச்சிருச்சுன்னா செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஓவர் ஆயிடுமா சார்? தேர்ட்ல சுவிட்ச் ஓவர் ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஓவர் ஆயிடும். நம்மளே விரும்பினாலும் அங்க வச்சுக்க மாட்டாங்க. நீங்க ரீஅலாட்மெண்ட் கிடைச்ச காலேஜுக்கு தான் நீங்க கம்பல்சரி போயே ஆகணும். ஸோ அப்ப எனக்கு பிடிச்ச காலேஜ் எனக்கு தேர்ட்லயும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் மறுபடியும் செகண்ட் போக முடியாது, தேர்ட் தான் போய் ஆகணும், அப்படிதானே சார்? சார் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா போக முடியாது. போக முடியாது. ஓகே ஓகே. தேர்ட் ரவுண்ட் போறீங்க, தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ செகண்ட் ரவுண்ட் சீட்டை கிளைம் பண்ண முடியாது ஜாயின் பண்ணலன்னா. ஓகே ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 கிடைக்கல, இப்போ ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டே ரவுண்ட் எலிஜிபிள் இருக்கா சார்? நான் போறது இருக்கு சார். 3வது ரவுண்ட் முடியும் போது யாருக்கும் எந்த சீட்டும் கையில இல்ல, ஜாயின் பண்ணி இல்லங்கிறவங்க மட்டும் தான் ஃபோர்த் ரவுண்டுக்கு எலிஜிபிள். அப்போ அந்த பேமெண்ட் 5 lakhம் கட்டணும். ஆல்ரெடி நான் 1 lakh கட்டி இருக்கிறது இல்லாம 5ம் கட்டணும், அப்படிதானே சார்? செக்யூரிட்டி ஆமா சார். ஆமா மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் ஜாயின் பண்றதுக்கு 5 lakh கண்டிப்பா கட்டணும். சோ அப்ப எனக்கு அந்த 5+1 தான் வந்து ரீஃபண்ட் ஆகும், அப்படிதானே சார்? நான் சப்போஸ் ஃபோர்த் ஜாயின் பண்ணிட்டேன்னா. ஆமா சார். ஓகே சரிங்க சார். ஓகே थैंक यू சார். தேங்க் யூ. எஸ் சார், வெல்கம் சார். எஸ் சாம்சங் S25 லைன்ல இருக்கீங்களா சார்? குட் ஈவினிங் சார். இருக்கேன் சார். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு ஒரு டவுட் இல்ல, நான் மீட்டிங் வாட்ச் பண்ணத வந்தேன், தெரியாம ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் சார். நீங்க மீட்டிங் கண்டினியூ பண்ணுங்க சார். எஸ் மேம். ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். எஸ் மேம். முருகானந்தி மேம் லைன்ல இருக்கீங்களா? முருகானந்தி மேம். எஸ் மேம். எஸ் சார். சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கேங்க சார். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சார் லைன் கிடைச்சிருக்கு எனக்கு. சாரி சார், என்னோட பையன் வந்து 308ங்க சார். ஜெனரல் ரேங்க் 308. ஓகே, வெரி குட். எம்பிசி வந்து எம்பிசில வந்து 59ல இருக்காங்க சார். சரிங்க. ரவுண்ட் 1ல என்ன காலேஜ் சார்? ஜெனரல் ரேங்க் என்ன சொன்னீங்க மேடம்? 308ங்க சார். 308. ஒரே நிமிஷங்க, நான் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 308 அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு போன வருஷ கணக்குப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஸ்டான்லி கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா எம்எம்சி கிடைச்சிரும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே எம்எம்சி கிடைக்கிற ரேங்க்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அப்படி இல்லாட்டியும் எம்எம்சி உங்களுக்கு 100% உறுதி 2வது ரவுண்டுக்குள்ள. ஓகேங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்டான்லி கிடைச்சி ஜாயின் பண்ணிடுறேங்க சார். இப்போ எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் அங்க சப்மிட் பண்ணிடுறோம். ரவுண்ட் 2ல எம்எம்சி போனோம்னாக்க மறுபடியும் ஒரிஜினல் சர்டிபிகேட் அங்கேருந்து வாங்கிட்டு தான் போகணுங்களா சார்? ஆமா நேர்ல நீங்க ஸ்டான்லில போய் உங்களோட ரீஅலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சிட்டு அங்க இருந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் தான் எம்எம்சில அட்மிஷன் போட முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல ஸ்டான்லில வந்து உங்களுக்கு ஒரு ரீஅலாட்மெண்ட் போவீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட என்னென்ன சர்டிபிகேட்லாம் வாங்கி அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு கூட நீங்க எம்எம்சில உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டான்லி. ஆனா நீங்க சென்னை தான், ஸ்டான்லியும் சென்னை தான். அதனால நீங்க ஸ்டான்லி போய் நீங்க வாங்கிட்டு போயே எம்எம்சில ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு வந்து திருச்சி அல்லது சேலம் அல்லது தர்மபுரி, இப்படி காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா தான் நான் சொன்ன மெத்தட். போய் நம்ம ரீஅலாட் ஆன காலேஜ்ல போய் இந்த மாதிரி எங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்கோம்னு காமிச்சாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க உறுதி பண்ணிருக்காங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க இன்னும் 2-3 டேஸ்ல வந்து சீட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு டைம் கொடுப்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க சென்னைக்குள்ளேயே தான் அப்படிங்கும் போது ஸ்டான்லில போய் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு எம்எம்சில போய் கொடுத்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்க சார். இப்போ ஸ்டான்லி ஜாயின் பண்ணிட்டு ரவுண்ட் 2க்கு நம்ம ஆட்டோமேட்டிக் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடலாங்களா சார்? அது சம்பந்தமா வேற எதுவும் டேர்ம் இங்க சொல்லக்கூடாது மேடம். ஏன்னா நீங்க திருப்பியும் லாகின் பண்ணி திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுல ஒரே ஒரு காலேஜ் எம்எம்சி மட்டும் போடுங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் போடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க ஒரு 10-15 காலேஜாவது போடுவீங்க. செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் அப்பியர் ஆகாது. இது கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல நான் ஃபில் பண்ணணுமா வேணாமான்னு.
செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் காமிக்காது. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் தட் காலேஜ். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நீங்க. அதனால அந்த காலேஜ் மட்டும் உங்களுக்கு ஸ்டான்லியை தவிர மீதி எல்லாமே காட்டும். ஸ்டான்லியை விட பெட்டர் காலேஜ் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த காலேஜ் அதை மட்டும் பண்ணணும். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணாம நீங்க அப்படியே விட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஏன் எம்எம்சி வரலன்னு கேட்க கூடாது. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுனாதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். சாய்ஸ் ஃபில் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க அது எடுத்துக்காது. ஓகேங்க சார். இப்போ அந்த கொண்டுட்டு போற ஓகே சார், சர்டிபிகேட்ல இன்னொரு டவுட்டுங்க சார். மைக்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்கல்ல சார், அது வந்து 10th கொண்டு போகணுங்களா? 10th 12th. ஆமா சார், 10th தேவையில்லைங்க, 12th தான். ஏன் 12th மட்டும் அப்படின்னா, உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி 12th தான். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி 12th தான். 10th மார்க் ஷீட் அவங்க எதுக்கு கேட்கறாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்றதுக்கான ஒரு ஒரிஜினல், அந்த ஒரு ப்ரூஃப் அதுதான். ஸோ மைக்ரேஷன் சர்டிபிகேட்டுங்கிறது 12th மைக்ரேஷன் சர்டிபிகேட் தான் நீங்க கம்பல்சரி வேணும். 10th கேட்க மாட்டாங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட்டுங்க சார், கான்டாக்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு அது டிசிலேயே இருக்குதான்னு பாருங்க. டிசிலேயே கான்டாக்ட்னு போட்டு குட்னு கொடுப்பாங்க, அப்படி இருக்கான்னு பாருங்க. டிசில இல்லைன்னா நீங்க ஸ்கூல்ல வாங்கி தான் ஆகணும், 12th படிச்ச ஸ்கூல்ல. ரொம்ப சந்தோஷங்க சார். காலேஜ் கிடைச்சதும் நாளைக்கு உடனே போன் பண்றேங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி சீட் டாப் காலேஜ்ல கிடைச்சிருச்சு. அது நாளைக்கு அது பிரிண்டடா தெரிய போகுது, அவ்வளவுதான். ஓகேங்க சார், நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க மேடம், ஓகேங்க மேடம். நேத்ரா லைன்ல இருக்கீங்களா? நேத்ரா லைன்ல இருக்கீங்களா? நேத்ரா சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ எஸ் சார். சார் எனக்கு ஒரு டவுட். இந்த அட்மிட் கார்ட்ல வந்து நீங்க போட்டோ, சிக்னேச்சர், ஹேண்ட் பிரிண்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணுமா சார்? ஆமா ஆமா, ஜெராக்ஸ் 3 காப்பி எடுத்துட்டு போகணும். 5 காப்பியா எடுத்துட்டு போகணும். கேஎம்சிஹெச் ஒரு காப்பி ஒரிஜினல், மீதி 4 காப்பி ஜெராக்ஸா? ஆமா, ஒரு காப்பி இல்ல ஒரிஜினல்ங்கிறது தனி. ஒரிஜினல் இல்லாம ஜெராக்ஸ் 3 காப்பி எடுத்துட்டு போக சொல்லிருக்காங்க. நம்ம சேஃப்டிக்கு 5 காப்பியா வச்சுக்கிறோம் கையில. ஓகே ஓகே சார். ரெண்டாவது நீங்க ஒரிஜினல் இல்லாம 3 காப்பி ஜெராக்ஸ். ஓகே சார். ஓகே. அந்த 3ங்கறத இடத்துல தான் நம்ம 5 சொல்றோம். அப்ப போட்டோலாம் ஒட்டுன ஒரிஜினல் இல்லாம 5 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஹேண்ட் பிரிண்ட் எல்லாம் வைக்கணும். அப்ப நம்ம அட்மிட் கார்டுல பண்ண மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே சார். அப்புறம் லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க அந்த தெலுங்கு மைனாரிட்டின்றதால 316 ரேங்க்ல தெலுங்கு மைனாரிட்டில வர்றதால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல திருச்சி எஸ்ஆர்எம் கிடைச்சிரும்னு சொன்னீங்க. அது இப்பவும் அதே ஸ்டாண்ட் தானா சார்? எப்பவும் அதே ஸ்டாண்ட் தான். ஏன்னா உங்க மார்க்குக்கு முன்னாடி இருக்க மார்க்லாம் ஒரு 100 பேரோட மார்க் எடுத்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரா இருக்கும். அவங்களாம் கவர்மெண்ட் கோட்டாலேயே சேர்ந்துருவாங்க அந்த போல. ஏன்னா எல்லாமே தமிழ்நாடு நேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெலுங்கு மைனாரிட்டில வர முடியும். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியாது. அப்ப கவர்மெண்ட் கோட்டாலேயே 150 பேர் போயிடுவாங்க. ஓகே. அப்ப திருச்சி எஸ்ஆர்எம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சிரும், கரெக்ட்டுங்களா? கிடைச்சிரும். எஸ். ஓகே சார், थैंक यू. அப்புறம் கற்பக விநாயகா இப்ப சொன்னீங்க மதுராந்தகம், அது வந்து எம்சிசில செகண்ட் ரவுண்ட்ல வருதுன்னு சொல்லிட்டு, அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்களே, எவ்வளவு சார் சொன்னீங்க? 22 லட்சம்னு சொன்னாங்கப்பா. அந்த 22 லட்சம்ங்கிறது டியூஷன் ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் சேர்ப்பாங்க இல்லையா? பிளஸ் எக்ஸ்ட்ராங்கிறது 1.5 லட்சமோ 2 லட்சமோ கேட்டதா சொன்னாங்க. அதாவது நாட் மோர் தென் 24 எல்லாம் சேர்த்து. ஓகே, நாட் மோர் தென் 24. அது ஏன்னா அது மதுராந்தகத்துல இருக்கிறதால அது கிட்ட இருக்குதே அப்படின்னு நீங்க உங்களுக்கு பக்கம்னா நேர்ல போய் இதை விசாரிங்க. இது நேர்ல கேட்ட பேரண்ட்ஸ் தான் என்கிட்ட சொன்னது. நீங்க நேர்ல ஒரு வார்த்தை போய் விசாரிங்க. ஓகே ஓகே சார், thank you so much சார். நேர்ல போகும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவா விளக்கத்தோட சொல்லுவாங்க. 22ங்கிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ளதுலயே டீம்டு யூனிவர்சிட்டியே கம்மி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட ஒரு 2 lakhs 24 lakhs ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ். லலிதாம்பிகையில நான் நேர்ல போய் செக் பண்ணேன் சார். அவங்க தான் உள்ளதுலயே கம்மின்னு சொன்னாங்க. 23ன்னு சொன்னாங்க எல்லாமே சேர்த்து. அதான் 23 to 24 எல்லாமே சேர்த்துங்கிறது இட்ஸ் அக்செப்டபிள். அதாவது இப்போதைக்கு அதுதான் கொஞ்சம் கம்மியான ரேஞ்சு டீம்டு யூனிவர்சிட்டிக்குன்னு பார்க்கும்போது. அதான் 23, 24 மேபி மதுராந்தகம் வந்து 22 தான் எல்லாம் சேர்த்தா அப்படிங்கிற